சூப்பரான ஒரு பூரண இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இனிப்புக்காக வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிறேன். உள்ளே வைக்கிற பூரணமுக்கு தேவையான தேங்காவை கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஜாக்ரியுமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பருப்பில் இருக்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாக்ரி வாட்டர், அதுக்கப்புறம் கோக்னட் துருவி வச்சது, கொஞ்சமாக ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸ்மாஷர் வச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஃபைனலாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. போண்டாவோட கோட்டிங்காக கொஞ்சமாக மைதா மாவு உப்பு ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணமாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அதில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான போண்டா ரெடி.